நானே கடைசி ஆளாக இருக்கட்டும், ஏன்னால் அவர் சுமந்த வழி என்பது எங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அவர் துடித்த துடியை நாங்கள் பார்த்தோம். அவருக்காக நீதி கேட்க அன்றைக்கு வீதிக்கு வந்தார்கள். இன்றைக்கு அதே நீதி கேட்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் இங்கே திரண்டு இருக்கிறார். எனவே தலைவர் வைகோ அவர்கள் நானே கடைசி ஆளாக இருக்கட்டும், இனி யார் மீதும் எந்த காரணத்து கொண்டும் இது போன்ற ஒரு அபாண்டமான பழியை, துரோகத்தை சொல்ல வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் உங்களுடைய மகனுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக கேள்வி கூட கேட்காமல் அவர்களை தூக்கி வீசியிருக்கிறீர்கள். இவரெல்லாம் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மகன் இவர் ஏற்றிய கொடியை மகன் அப்புறப்படுத்த முயற்சித்த போது அதை எதிர்த்து கண்டித்தன் காரணமாக, அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அவர் கட்சி விட்டு நீக்கப்படுகிறார். எனவே இது போன்ற நிலைப்பாடுகளை அருகூர்ந்து செய்ய வேண்டாம். உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இல்லை, இது மல்லை சத்யாவுடைய கருத்து அல்ல. சொன்னவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சியில் பங்கேற்ற ஒரு கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதிலை அவர்தான் சொன்னார். அதற்கு பின்பாக அதை வழிமொழிகின்ற விதத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அதையே வழிமொழிந்தார். எனவே சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அதற்கு பின்பாக வந்த செய்திகள், எங்கெங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, எத்தனை தொகுதியில் கேட்கப்பட்டது, எத்தனை தொகுதியில் அவர் கொடுப்பதாக உத்தரவாதம் வழங்கினார் என்பதெல்லாம் திறந்த வெளியாகத்தான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல. தலைவர் அப்படிப்பட்ட பழிக்கு ஆளாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கின்றேன். இல்லை, அவருக்கு அந்த குறைஞ்சபட்சம் நாகரிகம், பண்பாடு இல்லை என்பதற்கு ஒரே சாட்சி, ஒரு கை கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் கை எப்படி கொடுத்தாரு, செல்ஃபோன் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி தான் பிடிச்சார் என் கையை. அப்போது அந்த குறைந்தபட்ச ஒரு பண்பாடு, நாகரிகம் இல்லாத ஒருவர் தான் துரை. அதை நாடு பார்த்தது. அவர் இப்போ துபாய்க்கு போனப்போ கூட என்னை அறிந்த ஒரு தோழர் அவரிடம் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா கை கொடுக்கின்ற போது நீங்கள் அவமரியாதை செய்ய கொண்டு புறங்கை நீங்கள் கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டபோது கூட அவர் சமாளிக்கின்ற விதத்தில், நான் வருகின்ற போது கூட விமான நிலையத்தை சந்தித்து விட்டு வந்தார்தான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அநாகரிகமான அரசியலை துரை செய்து கொண்டு வருகிறார்.